நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. என்ன பிடிச்சிருந்தா படத்துல? அந்த கோர்ட்டு சீன் ரொம்ப நல்லா இருக்கு. படம் எப்படி சார்? படம் ஃபுல்லாகவே நல்லா காமெடியாக தாங்க சார் இருக்குது. படம் ஃபுல்லாக ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நல்லா காமெடியாக இருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைலாம் கொஞ்சம் நல்லா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிங்க் பண்ணியிருக்காங்க சார் படம். இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை. சிங்க்னா அந்த ஹெஸ்லர்ன்றது ஒன்று தான் சிங்க்கு. மற்றபடி காமனாக நேச்சராக டே டு லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயந்தான் சொல்லியிருக்காங்க. மெயின் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தை தான். அது ஸ்பெஷலாக அந்த குழந்தை தான் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தையோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸு, டைரக்ட் டெலிவரி எல்லாமே அந்த குழந்தை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு அந்த சின்ன குழந்தை தான் மற்ற எல்லாருமே சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் தான். நான் என்னை பற்றி கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். ஸோ படம் அருமையாக இருக்குது. குழந்தை எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி எல்லாமே நம்ம பார்க்க விஷயங்கள் டைலாக்லாம் சின்ன சின்ன விஷயமாக தான் தெரியுது. ஆனால் அதை காமெடியாக எடுத்துகிட்டு போகிற விஷயம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டு மாதிரியே செகண்ட் பார்ட்டும் நல்லா இருந்துச்சு. நல்லா ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா குழந்தைங்க எல்லாம் சிரித்து பார்க்குற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. இல்லை எல்லா கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. ஓகேவே படம் எல்லாம் ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் ஃபுல்லாகவே அவங்க தான் வராங்க. காமெடி அதாவது குழந்தைங்க நல்லா பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஆமாம் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஆமாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பர் சொல்லு நீ சொல்லுவா. நல்லா இருந்துச்சு. படத்துல எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜாலியாக இருந்தது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு படம் எப்படி இருந்ததோ அதே தான் இதுவும். அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிறது அதெல்லாம் காட்டுவாங்க. இது கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி தான். நல்லா எங்கேஜிங்காக இருந்தது. காமெடியெலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. நம்ம அதே சேம் தான், ஆனால் வித்தியாசமாக திருப்பி பார்க்கும்போது கூட உங்களுக்கு அங்கே போர் அடிக்கலை. நல்லா சிரிக்கிற மாதிரி இருந்தது. ரெண்டாவது இதே தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டைக்குள்ளே மூணாவது மனுஷன் உள்ள வரக்கூடாதுங்கிறதா இருக்கட்டும். ஒரு பையன் ஒரு பொண்ணு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறதுல பெருமையாக வச்சுக்கிறோம். ஒரு ஹஸ்பண்டை வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட்னு சொன்னோம்னா ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்களா. ஸோ அதோட டிஃப்ரென்சியேஷனை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் நிறையா விஷயங்கள் வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது படம். ஆமாம் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம். எனக்கு என்னென்னா டிவோர்ஸ் ஆகுறதாவே இருந்தாலும் அந்த இடத்துல அந்த டீச்சரை பார்க்கும்போது அது கொஞ்சம் கோவத்தெல்லாம் காட்டினதெல்லாம் நார்மலாக ஒரு ஹியூமன் ஒரு ஒய்ஃப்னா அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் காமிச்ச மாதிரி இருந்தது. கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் வாண்டடாக வச்சது தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வாண்டடாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அது சூப்பராக இருந்தது. செம்ம இது. அந்த கோர்ட் சீனில் கூட எல்லாரும் ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட கேட்குறீங்க, என்னைக்காவது எங்ககிட்ட கேட்டிருக்கீங்களா? அது ஹைலைட்டான விஷயமா இருந்தது. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி யோகு பாபு காமெடி தான். ஏன்டே நீங்கள் வீட்டில் ஆல்ரெடி கட்டா குஸ்திலாம் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கீங்களாடா அப்படிங்கிற அந்த இதெல்லாம் ரொம்ப முடிச்சது. ஆமாம் அது வேண்டாமேன்னு யோசிச்சுட்டு அவாய்ட் பண்ணலாமேன்னு சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தாங்க. ஆக்சுவலி வந்து லாஸ்ட்டாக இது என்ன மன்னர் இதா அப்படிங்கிறது அந்த டைலாக்காக இருக்கட்டும், அதெல்லாம் பயங்கர ஒரு வைப் இருந்தது. நிறையா ஃபேன்ஸுக்கான அந்த ஆடியன்ஸ்க்கு ஃபேன்ஸாக நம்ம மூமெண்ட்ஸ் யோசிப்போம்ல, இந்த இடத்துல இந்த டைலாக்குன்னு அதை கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதுதான் பெரிய ஹைலைட்டு. படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது.